அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம இங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னம்னா, சூரியனார் கோயில், அதாவது திருவாடுதுறையில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க சூரிய பகவான் வந்து சிவ சூரியனாகவும் சாயாதேவி உஷாதேவி இரு மனைவிகளோட இங்க அருள் பாலிக்கிறாரு. குரு பகவானோட நேர் பார்வையில இங்க வந்து சூரிய பகவான் இருக்காரு அப்படிங்கறதுதான். சூரியனும் குருவும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க ஒரு பெருமையான விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சூரிய பகவான் கிழக்கு நோக்கி தான் இருப்பாரு. எந்த ஸ்தலத்துல இருந்தாலும், நீங்க எந்த கோயில்ல நவக்கிரகங்கள்ல பாத்தீங்கன்னாலும் கிழக்கு நோக்கி தான் சூரிய பகவான் இருப்பாரு. ஆனா இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா, இது சூரியனாரோட ஸ்தலம், மேற்கு நோக்கி தான் இருப்பாரு இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. மேலும் பாத்தீங்கன்னா, இங்க சூரியனை வந்து நம்ம சூரிய தோஷம், சூரிய தசை, சூரிய புத்தி நடக்கிறவங்க, இங்க சூரிய தோஷம் உள்ளவங்க, கண் கோளாறு இருக்கிறவங்க, ஆயுள் விருத்திக்காகவும், நல்ல உயர் பதவி கிடைக்கணுங்கிறதுக்காகவும், அரசாங்க உதவி கடன் வேணுங்கிறவங்களும், அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நீங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு வரலாம். சூரிய தோஷம் நீங்கணும்னா கோதுமையால செய்யப்பட்ட, அதாவது கோதுமை உணவுகளை வந்து இங்க தானியத்தை வந்து இங்க வந்து விளக்கு போடுறதுக்கு தானமாகவும் கொடுக்கலாம். அதையும் நீங்க செய்யலாம். சூரிய தோஷம் நீங்கி உங்க வாழ்க்கையில நல்ல பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணும் அப்படின்னா இந்த சூரியனார் கோயிலுக்கு நீங்க வந்து வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும். எல்லா ஸ்தலங்களிலுமே, அதாவது நவக்கிரகங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆதி மூலமே வந்து சிவபெருமானாக வருவாரு. ஆனா இந்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனார் கோயில்ல சூரியன் தான் இங்க மத்திய மூலஸ்தானமே அப்படிங்கிறது தான். அதனால சூரியனை வழிபட்டு நவக்கிரகங்களை எப்படி ஆத்மகாரகனாக இருக்காரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருடைய பிரகாசமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு எல்லோரும் அவரோட அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.